பொது தகவல் அலுவலர், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், அடைப்புக்குறிக்குள்ள பொது, மாவட்டம். திருச்சிராப்பள்ளினா திருச்சிராப்பள்ளி. பொது தகவல் அலுவலர் என்பது மிக முக்கியம். இப்போ ஒரு துறையில யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம வந்து கல்வித்துறைக்கு அனுப்புறோம், முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்துக்கு நம்ம ஒரு தகவல் கேட்கிறோம். யாரும் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பொது தகவல் அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம், திருச்சிராப்பள்ளி அப்படி போட்டா போதும். எந்த துறையாக இருந்தாலும் அந்த பொது தகவல் அலுவலர் என்றால் தானாகவே அந்த பொது தகவல் அலுவலருக்கு அது போயிடும். அடுத்து நாம் அனுப்புகிற தேதி ரொம்ப முக்கியம். இப்போ விண்ணப்பம் அனுப்பப்படும், தகவல் கோரப்படும் தேதி, அந்த தேதியை வந்து அங்கே குறிப்பிடணும். அது வந்து அந்த தேதியில இருந்து தான் 30 நாள். அதனால தகவல் கோரப்படும் நாள் அப்படின்னா அந்த நாளை வந்து நம்ம 3/8/2021 அப்படின்னா அந்த நாள். அடுத்து தகவல் தர வேண்டிய கெடு நாள், அது நம்ம கட்டாயம் குறிப்பிடணுங்கிறது, அது குறிப்பிடுவது நல்லது, அவங்களுக்கு தெரியும். சரியாக 30 நாள் கழித்து அந்த நாளை நம்ம போடணும். இப்போ 2/9/2021 தகவல் தர வேண்டிய கெடு நாள். அடுத்து நம்ம போட வேண்டியது கட்டணம் செலுத்திய விவரம் அப்படின்னு போடணும். இந்த கட்டணம் வந்து 10 ரூபாய் கட்டணம் செலுத்துவது என்பது இதுக்கு அவசியம்.